ஹalleluya! நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எழுந்துட்டீங்களா? கடந்த இரவு நிம்மதியா தூங்குனீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? தேவனுடைய உதவியும் தேவனுடைய துணையும் நமக்கு இருந்தா நம்ம எல்லா நேரமும் சந்தோஷமா இருப்போம், எல்லாவற்றிலும் செழிப்போம். அதற்கு தான் அவருடைய வசனத்தை தியானிக்கலாம். வாங்க ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் எங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீங்க. உம்மை துதிப்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, உம்மோடு நடப்பதற்கு, உம்முடைய காரியங்களை, உம்முடைய ஆச்சரிய காரியங்களை நாங்கள் நினைத்து உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை காட்டும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம் என்பது, நாம் நம்பியிருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பது நாம மறந்துவிடக் கூடாது. சாதாரணமா நம்ம வீடுகள்ல அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் தினமும் அவங்கள பார்த்துட்டு இருப்போம், அவங்கள்ட்ட உரிமையா இருப்போம். நாம ஏதாவது வேணும்னா கூட ஏதாவது சொல்லி அவங்கள்ட்ட வாங்கிடுவோம், அல்லது கோவிச்சுக்கிட்டு அழுது அடம்பிடித்து ஏதோ ஒன்று பண்ணி நம்ம கேட்டதை வாங்கிடுவோம். தினமும் அம்மாவை தினமும் பார்க்கும்போது நமக்கு பழக்கமாயிடும். ஆனா நம்ம அப்பா யாரு என்பது எப்ப தெரியும்? ஒரு கலெக்டரின் மகனாவது மகளாவது வீட்டில் இருக்கும்போது அவர் கலெக்டர் போல நடந்து கொள்ள மாட்டாரு. ஆனா அவர் உண்மையிலே யார் என்பதை அவர் ஆபீஸ்ல இருக்கும்போது அந்த சின்ன பையன் போயிட்டு பார்க்கறான்னு வச்சுக்கோங்க, அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அந்த ஆபீசர்ஸும் அந்த அசிஸ்டன்ஸும் அந்த ஐஏஎஸ் ஆபீசராக அவரை அல்லது ஒரு உயர்ந்த அதிகாரியாக அவரை பார்க்கும்போது அப்பொழுது அவனுடைய தகப்பன் எவ்வளவு பெரியவர் என்றது அவனுக்கு புரியும். அதுபோல இன்றைக்கு நம்ம அநேகருக்கு இயேசு கிறிஸ்து பழகிட்டாருங்க. நம்ம ஆண்டவர் தானே, நம்ம தேவன் தானே, அன்புள்ளவர் தானே, நான் ஜெபித்தால் எனக்கு தருவார் இல்லையா, நான் அழுதால் என்னை ஆதரிப்பார் இல்லையா, மன்னிப்பார் இல்லையா என்பது போல ஒரு அலட்சியம் இன்றைக்கு நம்ம அநேகருக்கு இருக்கு. அதனாலதான் நாம அப்பப்ப பைபிளுக்குள்ள போய் நம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுங்க. பைபிளை வாசிங்க. சிருஷ்டி எவ்வளவு பெரியதோ, சிருஷ்டிகர்த்தா எவ்வளவு பெரியவரோ, சிருஷ்டிக்கப்பட்ட நாம் எவ்வளவு விசேஷமானவங்க என்று நாம உணரும்போது நாம தேவனுக்கு பிரியமா வாழ முடியும், அவருடைய திட்டங்களை அறிய முடியும், அவருடைய மதிப்பை உணர்ந்து அந்த நிலைமையில நாமளும் வாழணும்னு ஆசைப்படுவோம். அவரை ஆராதிப்பதற்கும் கனப்படுத்துவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கும். அதற்கு தான் தேவனுடைய வசனத்தை வாசியுங்க, தியானியுங்க. வானங்களையும் வானாதி வானங்களையும் சிருஷ்டித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்திருக்கிறார். தாவீது சொன்னார் இல்லையா, நீர் செய்த சூரியனை பார்க்க முடியாது இல்லையா, நீங்க செய்த சந்திர நட்சத்திரங்களை பார்க்கும்போது மனிதனை நீர் நினைக்க நான் எம்மாத்திரம், நீர் இவ்வளவு பெரிய சிருஷ்டியை செய்த பின்பு என்னை இவ்வளவு சிறியவனாக என்னை செய்தீர். இந்த சிருஷ்டியோட ஒப்பிட்டா நாம நத்திங். கேலக்சி எவ்வளவு பெருசோ தெரியுமா? ஆனால் தேவன் நம்மீது கண்ணோக்கமா இருக்கிறார். நம்மை தம்முடைய ரூபத்துல சாயல்ல செய்து கொண்டாரு. அதற்காக நாம நன்றியோடு இருக்கணும். அதனாலதான் தேவனுடைய வசனத்தை தியானிங்க. ஆண்டவரிடத்துல நம்ம போய் ஜெபிக்கும் போது உன்னதமானவங்களை கேட்கும்படிக்கு நாம கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் மிக குறுகினதா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை தான் கேட்கிறோம். முதல்ல சிலருக்கு என்ன கேட்கணும்னே தெரியாது. ஆனால் நம் ஆண்டவர், அவருக்கு அசாத்தியமானது ஒன்றும் இல்லை. அதனால நம்முடைய வார்த்தை நம்முடைய வாயிலே வருவதற்கு முன்பே அதை அவர் அறிவார். நம்முடைய எண்ணங்கள் தோன்றும் முன்பே அதை அவர் அறிவார். நம்முடைய ஜெபத்தில் இருக்கிற அந்த ஆசை, அந்த பெருமூச்சு, அது இன்னும் வேர்ட்ஸ் ஆவதற்கு முன்பே, அது இன்னும் தாட் ஆவதற்கு முன்பே உன் மனதை அறிந்த ஆண்டவர் உன்னுடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். உன்னுடைய வாஞ்சையின்படி உனக்கு செய்வேன். ஒருவேளை நம்ம 5 ரூபாய் ஆசைப்பட்டா 5 ரூபாய்க்கே செய்கிற தேவன் அல்லங்க அவர். ஒருமுறை பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும்
மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே அவருடைய வார்த்தையினாலே சகல சிருஷ்டியையும் உண்டாக்கினார். அவருடைய கைகளினாலே நம்மை உருவாக்கினார். அவருடைய சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவ ஆத்மாவாக உருவாக்கினார். அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசா ஆலோசனை செய்யுங்க. அவரிலே ஜீவன் இருக்கிறது. அவர் உண்மையான ஜீவனாக இருக்கிறார். அவருடைய ஜீவனாலே நம்மை அவர் ஜீவிக்க செய்கிறார். அவரில் உள்ள வல்லமையின்படியே ஒரு நபர் பாவியாக இருக்கக்கூடிய ஒருவன் பரிசுத்தனாக மாறுகிறான்னா அது மனிதர்களுக்கு சாத்தியம் இல்லைங்க. சில பழக்கங்களை மாற்றிக்கொள்ளலாம், சில காலம் மாற்றிக்கொள்ளலாம். ஆனா சுபாவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி நம் ஆண்டவருடைய பலத்த சக்தி. ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுடைய வல்லமை நம்மிலே கிரியை செய்கிற ஒரு காரியத்தை வாய்க்க செய்வது. நிஜமாவே மனிதர்களை நாம பார்க்கும்போதுங்க, சகஜமான மனிதனை பார்க்கும்போது, உலக சம்பந்தமான ஒருவனை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவங்கள இடத்துல நம்ம பேசினா என்ன புரிஞ்சுக்க முடியுது? அவங்களுடைய ஆசையெல்லாம், அவங்களுடைய வாஞ்சையெல்லாம், அவங்களுடைய ஆசையெல்லாம் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கணும், இந்த உலகத்துல எல்லாத்தையும் சம்பாதிக்கணும், இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எதையோ செய்து முடிக்கணும்ன்ற ஆசையை தவிர அதற்கு மிஞ்சின ஆவிக்குரிய கவலை காணப்படுறதில்லையே. சிலர் ஆவிக்குரிய விதத்துல பக்தியுள்ளவர்களா இருப்பாங்க. ஆனா அந்த பக்தி கூட இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காகவே என்பது போல இருக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களின் பக்தி கூட இப்படி ஆயிடுச்சுங்க. இவ்வுலக காரியங்களுக்காக மட்டுமே நாம தேவனிடத்துல நம்பிக்கை உள்ளவர்களா, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மட்டும் நம்ம தேவனிடத்துல நம்பிக்கை வச்சா எல்லாரை பார்க்கிலும் பரிதாபமா இருப்போம்னு பவுல் சொல்றாருங்க. நாம ஆண்டவரை நம்பிக்கிட்டது நோய்கள் போவோம்னோ, நல்ல உணவு கிடைக்கும்னோ, நல்ல செழிப்பு கிடைக்கும்னு, வீடு கட்டி கொள்ளுவோம்னு, பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு இந்த உலக காரியங்களை யோசிக்கிறோமே தவிர தேவனுக்கு மிகப்பெரிய திட்டங்கள் இருக்குங்க. என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும்போது என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் சம்பாத்தியத்தை ஆசீர்வதிங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்கன்னு நம்ம நினைக்கிறவங்களா இருப்போம். ஆனால் அவர் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதனால நீங்கள் கேட்டதற்கு 100 மடங்கு பலனை அவர் கொடுப்பார். நமக்குள் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேக்சிமம் என்ன கேட்பீங்க சொல்லுங்க ஆண்டவரை? மேக்சிமம் உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க சொல்லுங்க? என்னமோ சொத்து பத்து இதெல்லாம் ஒரு கேட்டகரி. நீங்க எத்தனை கேட்டாலும் கூட இதெல்லாம் பூமிக்கு சம்பந்தப்பட்டது. என்ன கேட்பீங்க? தாவீது போன்ற ராஜா சொல்கிறார், தேவனிடத்துல நான் ஒன்றை கேட்டேன், அதே நாடுகிறேன். என்னன்னா அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து என் வாழ்நாள் எல்லாம் அவரை பார்த்து கொண்டே உட்கார்ணுன்ற ஆசை. பா, வாழ்நாள் முழுசுன்னா இங்க இருக்கிற 60-70 வருஷங்கள் இல்லைங்க. மண்ணிலே உண்டானது மண்ணுக்கு திரும்பும், ஆத்மாவோ தேவனிடத்துல செல்லும். நாம என்றென்றைக்கும் வாழும். ஆத்மாவுக்கு சாவு இல்லை. சோ நம்முடைய ஆத்மா ஆண்டவரிடத்துல சந்தோஷப்படும்படிக்கு அந்த பரலோக ராஜ்யத்திலே நித்திய நித்தியமாய் அவருக்கு முன் யுக யுகமாய் காலங்காலமாய் இருக்க வேண்டும் என்ற ஆசை எந்த மனுஷனாவது இந்த உலகத்துல பரலோகத்திற்கு டிக்கெட் கொடுக்க முடியுமா, விற்க முடியுமா, வாங்க முடியுமா? பரலோக ராஜ்யம் என்பது பணத்தால சம்பாதிக்க கூடியது இல்லைங்க. தீர்ப்பின் நாளிலே நம்முடைய சொத்து நமக்கு உதவாது என்று வசனம் சொல்லுகிறதுங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுக்கிறாரு. நீங்க ஜீவனை கேட்டா நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீங்க இன்பத்தை கேட்டா பேரின்பத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாருங்க. நாம் கேட்பதை பார்க்கிலும் அதிகமாக கொடுப்பாராம். அட நம்ம நினைப்பதை பார்க்கிலும், கேட்டு நினைப்பதை பார்க்கிலும் தேவன் நமக்கு செய்யக்கூடியவர்களை நம்ம நினைச்சு பார்க்க முடியாதுங்க.
அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்திற்கு தோன்றவும் இல்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நாம நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிலைமைக்கு நம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவர் ஆசையோடு இருக்கிறார். அவர் கிரியை செய்கிற அவருடைய சக்தியை, அவருடைய கிரியை செய்யும் சக்தி நம்மிலே கிரியை செய்யும். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சாதாரண மண்ணின் மனிதன் கிறிஸ்துவை போல மனையப்படுகிறானா, கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றப்படுகிறான்னு சொன்னா அதை நினைச்சு பார்க்க முடியுமா? கோபக்காரனாகிய மோசே மிகுந்த சாந்தமுள்ளவனா மாறினானா, ஒரு துடுக்காக இருந்த பேதுரு தேவனுக்காக தன்னுடைய ஜீவனையும் கூட, உயிரை பணயம் வைக்கத்தக்க இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தேவ ஊழியனா அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடிஞ்சதுன்னு சொன்னா, கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்த சவுல், சபைகளை சிதறடித்த சவுல், சபைகளை கட்டி ஆத்துமாக்களை சம்பாதித்து பவுலாக மாறினார்னு சொன்னா இதெல்லாம் யாரால நினைச்சு பார்க்க முடியும்? வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனுக்கு தன்னுடைய கிரியை செய்யும் சக்தி நம்மிலே தேவ வல்லமையாக மாறி, வெறும் மனித பிறப்பாகிய நம்மை, வெறும் மண்ணாகிய நம்மை, ஒன்றுமில்லாத நம்மை உன்னதமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தேவனுடைய பார்வையில மிகவும் விலையேற பெற்றவங்க. நீங்க எப்பயோ ஜெபிச்சிருக்கலாம், ஆண்டவரை ஆசீர்வதிங்கன்னு. உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாரு. நீங்க எப்பயோ கேட்டிருக்கலாம், ஒரு சின்ன வாகனத்தை கொடுங்கன்னு. உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத உன்னதமானத இம்மையிலையும் கொடுக்கிறாரு. அதைவிட அதிகமான நித்திய பேரின்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. தேவனிடத்தில் விசுவாசம் வைங்க. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கும்போது உன்னதமான காரியங்களுக்காக கேட்போம். நீங்க ஒருவேளை ஒரு சாதாரண நபரா இருக்கலாம். நீங்க எதுவுமே அவருக்கு பெருசா பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. சிலர் ஜெபத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லு என்று ஜெபிங்க. எப்படி பயன்படுத்துவாரோ நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயன்படுத்துவாருங்க. தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவன், தேவனுக்கு தன்னை சமர்ப்பித்துக் கொண்டவன், முழுமையா தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனின் மூலம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வாரோ, அவர்கள் மூலமா எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்வார் என்பதை இன்னும் உலகம் பார்க்கவில்லை என்று சொன்னார் ஒரு பக்தர். இப்பொழுதே எத்தனையோ பேர் தேவனுடைய கைகளில் பயன்படுத்தப்பட்டு பூமியை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டபடி சில மிஷனரிமார்கள் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா மாறினாங்க. ஆனா இன்னும் தேவனுடைய வல்லமை அளவு கடந்ததாக இருக்கு. அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு, அவரிடத்தில் விசுவாசம் வைத்தவர்களுக்கு, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் என்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரின் மூலம் நாம விலையுயர்ந்தவங்க, விசேஷமானவங்க. நீங்க என்ன கேட்பீங்களோ, ஆனா நீங்க கேட்பதை பார்க்கிலும் அதிகமா செய்யக்கூடிய தேவன், நீங்க நினைச்சு பார்க்கிறதற்கும் அதிகமான ஆச்சரியமான காரியங்கள் நம் வாழ்க்கையில செய்ய போகிறார் என்று விசுவாசிங்க. உங்களை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, நமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்களோ சில்லறையான காரியங்கள் கேட்க நினைக்கிறோம், நீரோ எங்களுக்கு பெரிய காரியங்களை கொடுக்க நினைக்கிறீரப்பா. ஐயா, உன் மீது விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க. நீர் எவ்வளவு பெரிய தேவனும் உம்மை நம்பும்படி, உம்முடைய கிரியை செய்யும் வல்லமை எங்களிலே கிரியை செய்யும்படிக்கு எங்களுடைய இருதயங்களை திறந்து உம்முடைய சந்நிதியில காத்திருப்பதற்கு, எங்கள் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய கரங்களில் வணையும்படிக்கு நீர் ஆசைப்படுகிற நிலையில நாங்கள் வளர்ந்து இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதமா மாறுவதற்கு, உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும்படிக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக,
ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ்க்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பட்சமா நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.